என்ன நடந்தாலும் சரி இந்த அரசியலோட ஆழத்தை பார்க்காம நான் விட மாட்டேன்டா. நாளைக்கு போறேன் பாடுறா மீட்டிங்கு பாடுறா. வணக்கண்ணா. Watching videos without subscribing is injurious to YouTubers. வாங்க தம்பி வாங்க வாங்க. சரி வாங்க போய்தான் பாப்போம். விமர்சனங்கிற பேர்ல எவ்வளவோ எரிகல்ல வந்து விழுகுது. பூரா சிக்ஸர் அடிக்கிற மாதிரி அடிச்சு 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 தூக்குறது. என்னையா ஒரு அளவு இல்லையா? சுத்தி ரவுண்டு கட்டிக்கிட்டே இருக்காங்க. எனக்கும் சார் எங்க தூக்கி போடுற? ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு அவர் இல்லைன்னா இந்த தமிழுக்கு இன்னும் கேடு வந்திருக்கும். எவனுக்குமே விருப்பம் கிடையாது. எல்லாம் வேண்டாம் விருப்பம் உட்காந்துருக்காங்க. இந்த மாதிரி காமெடி பண்றேன் நகைச்சுவை பண்றேன் பண்ணி வாழ்க்கை கெடுத்து. ஒரு தொன்மை வாய்ந்த மொழிங்கிறது எவ்வளவு போராட்டங்க. இவர் மட்டும் இல்லைன்னா அன்னைக்கு என்ன ஆகும் ஆயிடுச்சு. நீங்க ரொம்ப மனசை கஷ்டப்படுத்திட்ட. நாசமா போனதுக்கு முழு காரணமே நீங்க பார்த்த ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். ரொம்ப அருமையான முதலமைச்சர், ஆனா ரொம்ப பொறுமையான முதலமைச்சர். உளறாதடா. உளறனா பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கு. நம்ம முதலமைச்சர் அது கொஞ்சம் இவரை பார்த்து பொறுமையே கடுப்பாயிருச்சு. சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. அதான் முதல்ல சரி இல்லை, அப்புறம் போக விட்டு சரிங்களா? இல்லண்ணே. உங்களுக்கு இவ்வளவு பொறுமையாவா இருக்கிறது ஒரு மனுஷன்? பாலா இருந்தா பொங்கும், பத்த தண்ணி அப்படி பொங்கும். ஆனா என்ன பொறுமையா இருந்துகிட்டே அடிக்கிறாரு பாருங்க. மக்களுக்கு செய்ய வேண்டிய பணியை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. நீ பார்த்த சாம்பார் சோறு தின்னு போ. செவனாண்டி கிளப்பி விட்டதா இருக்கும்டா. போயிட்டே இருக்கு. வா 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 வா. நீ என்ன வேணாலும் பேசு, என்ன வேணாலும் செய்ய, என்ன வேணாலும் சொல்லு. பக்கம் போகாத, ஏன் சிக்கலாயிரும். போயா வேணா சொல்றத கேளு. யார் என்ன வேணாலும் பேசு. ஆனா அவருடைய வேலையை கரெக்டா செஞ்சுக்கிட்டே இருக்காரு பாருங்க. நான் சரிக்க போறேன். அதுதான் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவர் மட்டும் இல்ல, அதுக்கு அடுத்து வந்திருக்காரு பாருங்க டெப்டி சிஎம். நீ மனசு உடைஞ்சு மூஞ்சில தாடிட்டு வச்சிடக்கூடாது. உதயநிதி சார் அவர் அதை விடுங்க, வேலை நிறைய இருக்கு. அந்த ஆளு தான் கொலை பண்ணணும்னு நினைச்சிருந்தேன். உன்னையும் கொலை பண்ண வச்சிருக்காரு. மக்கள் பணி, மக்களுக்காக நேரம் எனி டைமும் எந்நேரமும் உழைச்சிட்டு இருக்கு. அது ஒரே ஒரு ஆளு. என்னமோ கண்டுபிடிச்ச போலீஸ் இன்ஸ்பெக்டர் மாதிரி பேசுற. நியாயத்தை சொல்றேன் சார். போடா உட்டனா தலை துண்டாய் உருண்டு போயிடும். போடா. ஏன் ஏன் சொல்லல பண்ணலா? அறிவில்லை உனக்கு? யாரங்கே நான் தான் சிரிச்சேன். சொல்லிட்டு சரிங்க. நம்ம முழுசா சொல்லக்கூடாது, பெரிய அரசியல் பேச்சு மாதிரி ஆகி போகும். நமக்கு இருக்கடா வம்பு, இருக்கடா தெரியாம இருண்டு போயிரும்டா. விடுங்க. அவ்வளவு அடியும் வாங்கிக்கிட்டு நீங்க இப்படி உசுரோட நடமறீங்கன்னா அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம். நான் வரும்போது சொல்றாரு, அரசியல்லாம் பேசாதனே, நீ வந்து சும்மா வந்து தலைவரை வாழ்த்து. நீங்க அடிச்சதுக்கு அப்புறம் வேற எவன் அடிச்சாலும் அதை தாங்கக்கூடிய ஒரு சக்தி வந்துருச்சு அந்த உடம்புல. அப்படி ஒரு அடிடாது. நான் ஒன்னே ஒன்று சொல்றேங்க, யாராரும் எதை கத்துக்கணுமோ கத்துக்கிட்டோம். உங்களையே கத்துக்க விடல, அவனை கத்து விட்டுருவா. அப்படி சொல்லி பேசுங்க, எந்த வேணா பேசலாம், எதை வேணா பண்ணலாம். திணிக்க வேணா, புகுத்த வேணா, வேண்டாம். எங்க மொழி உலகத்துக்கு பூரா கத்துக் கொடுக்கக்கூடிய மொழி தமிழ் மொழி. எங்க மொழியில இருந்து தான் எல்லாமே கத்துக்கலாம். வேற மொழியில இருந்து நாங்க என்னத்தை கத்துக்கிறோம்? இங்கிலீஷ் சும்மா கனெக்டட், சும்மா ஹாய் ஹவ் ஆர் யூ, அவ்வளவுதான். யா யா அப்படி தங்கமான மொழி. நான் அரசியல் பேசல, அரசியல் கிடையாது. நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். அது கழுத்த கர கர கர, அதுவும் எனக்கு தெரியும். தெய்வமே, அதுவும் எனக்கு தெரியும். நான் பேசுனது என்னுடைய மொழி. இந்த திமுக மேடையில் என்று பேசுறது வந்து ஒரு தமிழனுடைய மேடையில் என்று பேசியிருக்கேன். என்னை கோலை என்றோ பச்சொந்தி என்றோ எண்ணி விடாதீர்கள். தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்தியாவிலே எனக்கு ஒருவனுக்கு தான் இருக்கு கூறி அவர் இன்னும் பாருங்களேன், அவர் இன்னும் வெற்றி மேல வெற்றி பெற்றுக்கிட்டே இருப்பாரு. அவர் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாரு. நம்முடைய முதலமைச்சர். அதுக்கு மூஞ்சி வேண்டாம். கரெக்ட். என்ன கரெக்ட்? இல்ல தப்பு. என்ன தப்பு? எல்லாமே தப்புமா. இந்த தமிழ் தாய் பெற்றெடுத்த செல்ல பிள்ளை அவரு. இவரா? ஆமாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ் மொழிக்கு என்னைக்குமே எந்த கேடு வராதுங்கிறது எங்க ஆத்தா மேல சத்தியமா சொல்றேன். எதுக்காக அப்படி சொன்ன? சொன்ன அப்பப்போ பணம் கொடுப்பாங்க, அதாங்க சொன்னேன். தமிழ்நாட்டு முதலமைச்சர் கிடையாது, அது மட்டும் கிடையாது. ஒவ்வொரு வீட்டு மக்களுக்கும் ஒரு மூத்த புள்ள, ஒரு தகப்பை மாதிரி அவர். இனிமே இடையில பூந்து ஏதாவது குழப்பினா அப்படியே
அவர் இந்த அளவுக்கு இந்த போராடி ஜெயிக்கிறாருன்னா எவ்வளவு எந்நேரம் பார்த்தாலும் பண்ணிதாங்க. ராத்திரி ஒரு தூக்கமே கிடையாது. பார்த்தாலே எனக்கு புரியுது, நான் சொன்னது உனக்கு புரியலன்னு. இருந்தாலும் எக்ஸ்ட்ரா 2 பிட் இருக்கு, அதை தூக்கி போய் அப்படியே கேட்ச் பண்ணிக்க. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்குறாரு. அவர் பார்த்தா அங்கே போய்கிட்டு இருக்காரு, அங்கே போய்கிட்டு இருக்காரு, ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்காருங்க, மக்களுக்கு பணி செஞ்சுட்டு தான் இருக்காரு. நிறைய சொல்லுங்க, எதுக்கு ஊத்தி வைப்பான். அவர் நீடோடி பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு வாழணும்னு தமிழ் அறிஞரே மாதிரி ஒரு அறிஞரை பாக்குறது பெரும்பாக்கியம் ஐயா. எத்தனையோ பள்ளம் வரும், மேடு வரும், அத்தனையும் தாண்டி அடிச்சு ஜெயிச்சு போயிட்டே இருக்கணும். தம்பி ஏய் நானும் பார்த்துட்டே இருக்கேன். எவ்வளவு நேரம் நீ வாட்டுக்கு யார் பேசிட்டு இருக்கா? அதான் 2026லயும் இதேதான். ஆமா போயிட்டே இருக்கும், அவர் ஜெயிப்பாருங்க. என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் இது? காட்டுறேன். 300 சீட்டுக்கு மேல வருவார் பாருங்க. அவர் நம்ம முதலமைச்சருங்க. என்ன இளவிடாது எங்களுக்கு புரியுது. சார் மை பீஸ் எது சார், உங்க கெஸ்ட் வந்திருக்காங்க, போக நீங்க நாளை பண்ண வந்து வாங்கிக்கிறேன். வரல சார், போங்க சார் நீங்க.